வணக்கம் மக்களே. நம்மளோட எஸ்பிடி அப்ளிகேஷன் அண்ட் கைடுன்னு சொல்லிட்டு ஒரு புது யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டோட ஃப்ரீ ஸ்கீமு மற்றும் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டோட வேலை வாய்ப்பு இதை பற்றி மட்டும்தான் இதில் வந்து டெய்லி நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். எந்த துறையில் என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குது, எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, இதை மட்டும்தான் நம்ம டெய்லி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதுபோக கவர்மெண்ட்டோட ஃப்ரீ ஸ்கீம் என்னென்ன வருதோ அதோட அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுவோம். வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போவோம். திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சுகாதாரத்துறையிலேருந்து சில வேக்கன்சி இருக்குது, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டுக்குள்ளேயே போவோம். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ப்ரௌசரில் போய் www.tirupur.inc.in போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் முதல்ல இருக்கிற அந்த லிங்க்கை டச் பண்ணுங்கள். டச் பண்ணோன்னு அடுத்து இந்த மாதிரி திருப்பூர் மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் என்னென்ன வேக்கன்சி இருக்கோ அந்த வேக்கன்சி பூராமே அதில் ஷோவ் ஆகும். அதில் நம்ம டேட் என்ன லாஸ்ட்டாக இருக்கோ அதை நம்ம மட்டும் அப்ளை பண்ணிக்கிறணும். எக்ஸ்பைரி ஆனது நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இது பார்த்திங்கன்னா 29/6/2026 அப்ளிகேஷன் ஃபில் பண்ண சொல்கிறாங்க. கீழே இருக்கக்கூடிய அந்த வியூன்னு இருக்கக்கூடிய அந்த இதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்களோட ஜிஓ காப்பி. இந்த கவர்மெண்ட்டோட அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 29/6/2026 மாலை 5 மணிக்குள்ளே அவங்க கைக்கு பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன வேக்கன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா லேப் டெக்னீஷியன். அதாவது லேப் டெக்னீஷியன் 2 இயர் முடிச்சிருக்கணும். அந்த 2 இயர் முடிச்சிருக்கணும். பட் வேக்கன்சி எத்தனை இருக்குன்னா 4 வேக்கன்சி இருக்குது. பேசிக் சேலரி பார்த்திங்கன்னா 17,000 ரூபா. அடுத்து பார்த்திங்கன்னா கவுன்சிலர், அதாவது ஒரு டிகிரி முடிச்சுட்டு ஏதோ ஒரு என்ஜிஓலையோ இல்லை ஹெச்ஐவி அந்த மாதிரி ஒரு என்ஜிஓவில் இல்லை ப்ரைவேட்டு என்ஜிஓ இல்லை அறக்கட்டளை அந்த மாதிரி இதில் கவுன்சிலராக அவங்க ஒர்க் பண்ணியிருக்கணும். இதுக்கு வேக்கன்சி பார்த்திங்கன்னா 1 தான் இருக்குது. டிகிரி முடிச்சிருக்கணும். ஏஜ் பார்த்திங்கன்னா 30 ஏஜுக்குள்ளே இருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா ஓடி, அதாவது ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே ஒர்க் பண்ணக்கூடியவங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வேக்கன்சி 1 தான் இருக்குது. சேலரி பார்த்திங்கன்னா 15,000. ஏஜ் லிமிட்டு பார்த்திங்கன்னா 35க்குள்ளே இருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா சானிட்டரி ஒர்க்கர். இவங்க பார்த்திங்கன்னா 44 வேக்கன்சி இருக்குது. இவங்களுக்கு பேசிக் சேலரி 11,000லேருந்து 13,000க்குள்ளே. இவங்களுக்கு ஏஜ் லிமிட் 35. அடுத்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்ரு. இந்த அக்கௌண்ட்ருக்கு ஏஜ் லிமிட் 35க்கு கீழே இருக்கணும். வேக்கன்சி 1 தான் இருக்குது. சேலரி பார்த்திங்கன்னா 19,000. அடுத்து பார்த்திங்கன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டரு. அவங்களுக்கு பேசிக் சேலரி 17,500. வேக்கன்சி பார்த்திங்கன்னா 1 தான் இருக்குது. ஏஜ் லிமிட் 35க்கு கீழே இருக்கணும். ஒவ்வொரு வேக்கன்சிக்கும் அந்தந்த பேஜில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, எவ்வளோ சேலரி எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து அவங்களோட அறிக்கையில் கலெக்டரு, அந்த சுகாதாரத்துறையோட ஹெட்டு, இந்த மாதிரி அவங்க அப்ரூவ் பண்ணதுக்காண்டி சைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்த்தோம்னா இது எல்லாமே அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டில் கீழே இருக்கிற அந்த இதை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இதை நம்ம டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம அதில் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில் பண்ணணும். பார்த்திங்கன்னா உங்களோட நேமு, ரெண்டாவது உங்களோட தந்தையார் பெயர் இல்லை கணவரார் பெயர், அடுத்து உங்களோட கல்வி தகுதி, அடுத்து தற்போதைய முகவரி, அடுத்து உங்களோட தொலைபேசி எண், அடுத்து உங்களோட இமெயில் ஐடி, அடுத்து உங்கள் கோவிட்-19 டயத்தில் நீங்கள் எதுவும் ஒர்க் பண்ணியிருந்தீங்களா அப்படின்னா ஆம்னு கொடுக்கணும், இல்லைன்னா இல்லைன்னு. அடுத்து பார்த்திங்கன்னா 3ஆம் பாலினத்தவர் இல்லை விடோஸ் இல்லை மாற்றுத்திறனாளி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஆம்னு போடணும். கீழே பார்த்திங்கன்னா இடம், அதுக்கடுத்து தேதி, அடுத்து விண்ணப்பதாரின் கையொப்பம். அதை முடிச்சுட்டு நம்ம இந்த ஃபார்மில்
தற்போது எடுத்த 2 ஃபோட்டோ, பிறப்புச் சான்றிதழ், கல்விச் சான்றிதழ், தற்போது உள்ள 10வது 12வது காலேஜ் சர்டிஃபிகேட் ரினியூவல் பண்ணது, அடுத்து இருப்பிடச் சான்றிதழ், அடுத்து வாக்காளர் அடையாள அட்டை, அடுத்து ஆதார் கார்டு, குடும்ப அட்டை, அடுத்து காலேஜில் வாங்கின நன்னடத்தை சான்றிதழ், அடுத்து தமிழ் வழியில் கட்டுறதுக்கான சான்றிதழ், அடுத்து கோவிட்-19 டயத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த முன் அனுபவ சான்றிதழ், அடுத்து பார்த்திங்கன்னா ஆட்சேபனை அந்த சான்றிதழ், அடுத்து பார்த்திங்கன்னா 3ஆம் பாலினத்தவர் இல்லை மாற்றுத்திறனாளி அவங்களுக்கான சான்றிதழ்கள். இந்த சான்றிதழ்கள் அனைத்தும் நம்ம ஜெராக்ஸ் எடுத்து அந்த ஃபார்மில் அட்டாச் பண்ணி நம்ம எந்த முகவரிக்கு அனுப்பணும்னா டைரக்ட் ஹெல்த் சொசைட்டி திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்ற முகவரிக்கு நம்ம அனுப்பி வைக்கணும். இந்த சான்றிதழில் கொடுத்துருக்க எல்லாமே நம்மளுக்கு உண்மையானதாக இருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா முன்னுரிமை பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டத்துக்கு மட்டும்